எனக்கு ஆபத்து. அந்த தளபதி எங்க போயிட்டான், அவனை எங்க போனாலும் முதல்ல கண்டுபிடிக்கணும். பாவம் இந்த நாட்டுல ஒருத்தன் இருந்தான ஜெயில, அவனை காப்பாத்திட்டு ஓடி போயிட்டான். தம்பி ஒண்ணு தப்பா பாக்க வேண்டாம். நான் என்ன பண்ண சொல்றேன், அவன் மோசமான ஆள வந்தான். யாரோ பேசுற என்ன குத்திடுவான். அதான் கூட இந்த ஒண்ணு ஜெயில தங்க உன்னை காப்பாத்த வந்துருக்கேன். ஏன் தெரியுமா காப்பாத்த வந்திருக்கேன்? அவன் இந்த நாட்டுல ஆளு கிடையாது. எங்க போயிட்டான்? அவனை தெரிஞ்சு அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விடையாதாங்க நாட்டுல அவன் வந்து உன்னை கால பண்ணாலும் பண்ணிடுவான். அதுதான் உன்னை காப்பாத்த வந்துக்கிறான். ஐயா காதுல எங்க இருக்கு? அது அவன் தானே அந்த சிறையில் இருக்கிற அரண்மனை பின்னாடி இருப்பாரு. அந்த அறையில இறங்கிட்டு போயிடு. ஐயா ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்துறேன். ஐயா உயிரை பணம் வச்சு காப்பாத்துறேன். உன்னை மறக்கவே முடியாது ஐயா. பணம் உன்னை பார்த்தனா நீ என்ன பாத்தினா நன்றிக்காக 2 வடை 1 இட்லி வாங்கி கொடுப்போம். 2 வடை 1 இட்லி. ஆமாம்பா, இவ்வளவுதான் சாப்பிடுவேன். எனக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்கும்பா. இவ்வளவுதான் சாப்பிடுவேன். ஐயோ வாட்டி பேச டைம் இல்ல. போ வந்தா வந்துருவா. போ அவர் தான் சொன்னார் உன்னை சிறையில வைத்திருக்கிறார். எப்படியோ காவலன் உதவியால் இந்த நாட்டு விட்டா நாம் இருவரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்லை நாட்டுக்கு போகலாம். புறப்படலாம். சென்றா ஒன்றும் புரியவில்லை. வயது பார்க்கலாமே. அது ஏனோ மறுக்கிறேன். அவளை சந்திக்கிறேன், அந்த பெண்ணை பார்க்கிறேன். புலியை சந்தித்தேன்,
புலியை கொண்டு நல்ல வேலைங்க என் உயிரே காப்பாத்துங்க மட்டும் வந்து என் உயிரே போயிட்டு இருக்கும் ஆளவந்தான இருக்கு மறாய் அடுத்தவர் உயிரை எடுக்க மாட்டார் அப்படியா என்னை நம்ப உனக்கு வராது வம்பு எங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க தனிமையில் பாடிக்கொண்டிருக்கிறாயே யார் தெரியுமா டேய் எங்கடா போனா அந்த ஆள வந்தானா பாவம் வேறப்படுறான் அவனுக்கு ஏய் ஓய் மச்சான் உன் முகத்திலே விழிக்க கூடாது என்று முல்லை நாட்டு வந்தேன் எனக்கு அங்க இருந்து புடியில உன்னோட வித முடியும் அதனால வந்துட்டேன் பார்த்தாயா இந்த ஆளவந்தானுடைய அருமை பெருமை இப்போ ஏதாவது புரிகிறதா அண்ணன் உரைத்தான் எடுத்து உரைக்காமல் போய் என்று நினைக்கிறாய் பரவாயில்ல யாரா அது பொண்ணு முல்லை நாட்டை சேர்ந்தவன் நல்லா இருக்குடா பச்சைக்கிளி மாதிரி ஆடி பாடிக்கொண்டு வந்தால் புலி துரத்தியது புலியை கொன்றே பெண்ணை சந்தித்து உனக்கு எங்க மச்சிங்குதுடா ஒருத்தர மாட்டுதுடா ஏவன் டேய் நீ எங்க கூடுடா அப்படியா நல்லா சேரி மூடியா போ எங்க மெட்ராஸ் மதி கட்டவனே நான் எப்பேற்பட்டவன் டேய் இது போலாம் போனா அங்க தான போனா டேய் ஏய் சாஸ் பல உதிரங்களை பார்த்து பார்த்து முறுக்கேறிய உடம்புடா தான் சொல்லிருந்தான் ஒருத்தன் குடிந்தான் திம்பாடி இப்போ போய் பாரு அதெல்லாம் ஊதக்கட்ட சரி அதை விடு வைரக்கட்ட சொல்லு பசி எடுப்பா மூச்சு வாங்குது எங்க பசிக்குதா எங்க அரண்மனைக்கு வாங்க நான் சாப்பாடு போட்டு அருவாமணிக்கா உங்க அரண்மனைக்கு ஐயோ என்னங்க நல்ல நேரத்திலே நமது கிராமத்தை சேர்ந்த வசந்தி ரேணு அவர்கள் எங்கள் மன்றத்தை பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் புலி தோத்துக்கிச்சா பாருங்கண்ணா அப்புறம் ஒரு சொன்ன காப்பாத்துனாங்க நான் காப்பில ஆத்து வருவேன் டீ மட்டும் தான் ஆமா அப்ப இந்த காப்பி ஆத்து காப்பாத்தலங்க பாருங்க நெருப்பி அடிக்குது எவ்வளவு சாப்பிட்டேன் ஏற்கனவே தெரியுமா? அப்படியா ஆமா. என்னுடைய உயிர் இடத்தில் தான் வந்திருக்கேன். நண்பன் அல்லவா? என்னுடைய தங்கையை காப்பாற்றி இருக்கின்றார். மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் நானும் பல நாடுகளுக்கு சென்று வர வேண்டும். போகும் நேரத்திலே என்னுடைய தங்கையை பார்த்தாயா அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறது. இந்த ஆளவந்தானை நம்பாதே. உனக்கு வராது. அப்படியா நண்பன் வா. எங்க போறா வெளிநாடு செல்ல போறேன். நாங்க வந்த நேரத்துலயா ஆமா ஆமா போகும் நேரத்துல நீங்க சரி விடு ஆமா உங்க தங்கச்சி யார் நம்பி விட்டு போறா என்னுடைய உயிர் நண்பன் இருக்கிறான்ல அந்த ஆளு நம்பி விட்டு போறா அதுலதான் உலகம் உயிர் நண்பன் போய் வா முன்னு போடுவாங்க என்ன சொல்ற கலைகளை கத்து சர்வ சாட்சியாக பார்ப்பது உணவு கொடுத்து சொல்லி